இந்த நீட் தேர்வு மத்திய அரசாங்கம் இலக்கு கொடுக்காது. அதனால எங்கள் அண்ணன் எடப்பாடி ஒரு சிந்தனை உருவாக்கப்பட்ட திட்டம், மாணவர்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு ஒதுக்கி இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி 860 பேர் படிக்கிறாங்க. மாற்றி என்ன கேள்வி சொல்லுவாங்கன்னா 11 மருத்துவர்கள் கொண்டு சாதனை தலைவர் எங்கள் அண்ணன் எடப்பாடி ஆகிறார். சாதனை மேல் சாதனை. இப்படி ஒரு சாதனைப்பட்ட தலைவர் சொன்னால் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வந்தால் தான் நாட்டு மேலே காப்பாற்ற முடியும். நீ பாரு சுடுகாடு எங்கே பார்த்தா வெட்டு குத்து கொலை கஞ்சா போதை மாத்திரைகள். இப்போ நல்லா இன்னைக்கு அவங்க அப்பா பேரில் கலைஞர் பேர் வைக்கிறாங்க. ஏன் நான் கேட்குறேன், நீ தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னேன்? உங்கள் அப்பா பேர் சொன்னேன் 54 வாக்குறுதி சொல்லி எந்த வாக்குறுதி சொல்லி பார்க்கலாம்? ஒரு வாக்குறுதியை நீ நிலப்பாடு செஞ்சா சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. பொய் சொல்லி ஆட்சி வந்து மக்களை ஏமாற்றி நீ கொள்ளையடிக்கிறார்கள். நீ பாரு என் அண்ணன் நம்ம தலைவர் சட்டமன்றத்தில் 40,000 கோடி கொள்ளையடித்த திமுக கூட வைப்பேன் இந்த ஆட்சியை கழித்து தீவிர சபைக்கு வெளியே வந்திருக்கார்கள். 40,000 கோடி இன்னைக்கு சட்டமன்றம் நடந்தது. இப்படி மக்களுக்காக குரல் கொண்டு ஒரே தலைவர் சொன்னால் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலத்திலே செய்த சாதனைகளையும் இன்றைக்கு திமுக செய்ய மறந்த மக்களுக்கு செய்த துரோகங்களையும் சூழலிக்கின்ற வகையிலே இங்கே பேருரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற கழக அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அருமையண்ணன் அண்ணன் ஆர்.பி. உதயகுமார் நிகழ்வுகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சரும் கழக இலக்கிய அணியினுடைய செயலாளரும் கழக செய்தி தொடர்பு செயலாளரும் தொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படக்கூடிய கலைமாமணி என்ற பட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய எங்களது முனைவர் அண்ணன் வைகை செல்வன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் வாலாஜாபாத்தார் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையுடைய இணை செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் பொன் ராஜா அவர்களே, கழக அம்மா பேரவையுடைய இணை செயலாளர் எங்களது பாசத்துக்குரிய சகோதரர் மூவேந்தன் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கழக இளைஞரணியுடைய இணை செயலாளர் ஒன்றிய குழு உறுப்பினர் ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் இந்த டாஸ்மாக் ஊழலை கட்டுப்படுத்த வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தும். இப்போ இந்த ஆலைகள்ல நடந்திருக்கிற ஊழல் இதுதான் விஞ்ஞான பூர்வமான ஊழல். செந்தில் பாலாஜி கையில் செல்வனோடையும் பணியாற்றி இருக்கிறாரு, எங்களோடையும் பணியாற்றி இருக்கிறாரு. அப்பெல்லாம் அவருக்கு இந்த மூளை இல்லை, இப்பதான் வேற மூளை அவருக்கு வந்திருக்கு. எங்கிட்ட இருந்தா புனிதர், அவர்கிட்ட இருந்தா எங்கிட்ட இருந்தா ராமன், எங்கிட்ட இருந்தா அவர்கிட்ட இருந்தா ராவணன் அப்படி சொல்லவில்லை. எனக்குள்ள வில்லு கதையை சொல்லி நம்ம வைகை செல்வன் நம்ம எல்லாம் சிரிக்கவும் சிந்திக்க வைத்திருக்கிறார். செந்தில் பாலாஜி மாணவனிலிருந்து எங்களோடு இருக்கிறார். அங்க போன உடனே எப்படி இந்த விஞ்ஞான ரீதியா